அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, 2026 மார்ச் மாத கடகராசிக்கான லக்ன பலன் பார்ப்போம் நண்பர்களே. கடக லக்ன நேயர்களே, லக்னம் என்பது உயிர். உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லக்னம் என்று போட்டிருக்கும். உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் உங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதியை அனுப்பி வைத்தால் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் நண்பர்களே. கடந்த பிப்ரவரி மாதம் வரை உங்கள் லக்னாதிபதி சந்திரன் பலவீனமாக இருந்ததாலும் அஷ்டம சனியின் பிடியில் உங்கள் 8ஆம் பாவம் தென்னறியதாலும் வாழ்க்கையே வெறுத்து போய் நீங்க ரொம்ப தோண்டு இருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் மாதம் கிரகங்கள் தங்களை சாரங்கள், அதாவது நட்சத்திரங்கள் மாற்றி விட்டன. உங்கள் ஜாதகத்தின் 12 பாவங்களில் என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு ஆராய்ந்து இப்போது நான் உங்களுக்கு முழுமையா சொல்ல போறேன். இப்ப தனம், வாக்கு, குடும்பம், 2ஆம் பாவம், லாபஸ்தானம், 11ஆம் பாவம். பிப்ரவரியில காசு தங்களை கொடுத்த கடன் வரல. ஆனால் இப்போது பாருங்க, உங்களுக்கு லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி சூரியன் இல்லையா, சதயம் 2இல் அமர்ந்து அம்சத்தில் மகரம் ஏறுகிறார். 11ஆம் அதிபதி சுக்கிரன் மேச அம்சத்தில் பலம் பெறுகிறார். இதன் அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? முடங்கி கிடந்த உங்கள் தனம் இப்போது வேகம் எடுக்க போகிறது. யாரோ ஒரு பெரிய மனிதரின் தலையிட்டால் வராத கடன்கள் வசூலாகும் நண்பர்களே. குடும்பத்தில் இருந்த வாக்குவாதங்கள் முடிவுக்கு வந்து ஒரு சுகமான சூழல் உருவாகும். கடந்த மாதம் உங்கள் எதிரிகள் உங்களை ஏளனமாக பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த மாதம் உங்கள் தைரியமே உங்களுக்கு பலமா இருக்கும். எதிர்நீச்சல் போட்டுருவீங்க, எதையும் சமாளிப்பீங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமா திரும்ப வாய்ப்பு இருக்கு. தீராத கடன் தொல்லையிலிருந்து ஒரு செட்டில்மெண்ட் செய்ய அளவுக்கு, அந்த அளவுக்கு பணப்புழக்கம் இந்த மாதம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. நிலம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். நீண்ட நாள் கனவுகளா இருக்கும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து புரட்டாதி 1 மேசாம்சம் பெற்று வலுவா இருக்கிறதுனால பிப்ரவரியில தள்ளி போன நிலம் வாங்குறது, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க. அதே மாதிரி புதிய வாகனம் வாங்குற யோகம், இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுப்பேன். தாயாரின் உடல்நிலையில இருந்த சிக்கலான சூழ்நிலை மாறி குடும்பத்துல ஒரு சுமூகமான அமைதி நிலவும் நண்பர்களே. புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் எடுத்துட்டா இல்லாத குழந்தை இல்லாதவங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் அவிட்ட 3 அம்சத்தில் துலாம் ஏறி வலுப்பெற்று ஒரு வரப்பிரசாதம். மருத்துவ செலவுகள் குறைந்து நல்ல செய்தி தேடி வரும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் காலம் இது. பிப்ரவரியில பிள்ளைகளுடன் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி அவர்கள் உங்கள் சொல்லுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. திருமணத்தடியால் வாரிய இளைஞர் தலைமுறையினரே, 7ஆம் அதிபதி சனி பகவானின் கன்னி அம்சத்தில் நட்பு பெற்று அமர்ந்து ஒரு பெரிய ரிலீஃப் பண்றாரு உங்களுக்கு. நிச்சயதார்த்தம் தள்ளி போனவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல நல்ல வரணம் அமைகிறதுக்கான, கல்யாண மாலை அமைகிறதுக்கான எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு பிப்ரவரி வரை இருந்த நஷ்டங்கள்லாம் மாறி புதிய முதலீட்டாளர் உங்களை தேடி வருவாங்க. இருந்தாலும் கவனமாக இருந்துக்கணும். கடகலக்கணத்திற்கு 8ஆம் அதிபதி தான், 8ஆம் இடத்தில் தான் அஸ்தம சனி மற்றும் ராகுவின் தாக்கம் இருக்கு. சூரியன் இப்ப 8ல் அமர்ந்து சதயம் 2 அம்சத்தில் மகரம் ஏறுறதுனால விபத்து, பயம், அவமானம் எல்லாம் கொஞ்சம் விலகி தள்ளி நிற்பீங்க. இப்ப முன்னாடி மாதிரி இருக்க மாட்டீங்க. மறைமுக எதிர்ப்புகளை நீங்க உங்கள் புத்திசாலித்தனத்தால முறியடிப்பீர்கள். இந்த மாசம் இன்சூரன்ஸ் அல்லது வாரிசு சொத்துகள் மூலமா பெரிய தொகை கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. உங்கள் பாக்கியாதிபதி குரு பகவான் புனர்பூசம் 1ல் மேச அம்சத்தில் அமர்ந்து சிம்மாசனம் பெறுகிறார். இதுவரை தெய்வம் ஏன் நமக்கு உதவவில்லை என்று அழுதீர்களோ, குழம்பினீர்களோ, இதோ குருவின் அருள் உங்களுக்கு கதவை தட்டுகிறது. உயர்கல்விக்கான வெளிநாட்டு செல்ல திட்டமிடுவர்களுக்கு பிப்ரவரியில வராத விசா இந்த மார்ச் மாதத்துல உறுதியா கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு வந்து அரசு ஊழியர்களை இவங்களும் கவனிக்கணும். 10ஆம் அதிபதி செவ்வாய் அழுத்தத்தில் வலுவாய்ப்பதனால வேலையில் ப்ரொமோஷன் உறுதியா கிடைக்கும். தனியார் துறையில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். பிப்ரவரியில் வேலையை இழப்போம் என்று பயந்துகிறவர்களுக்கு இந்த மாசம்
ஒரு நிரந்தரமான உயர்வை கொடுக்கும். தைரியமா இருக்கலாம். செலவுகள் இல்லாத மனிதன் இல்லை. ஆனால் பிப்ரவரியில உங்களுக்கு ஏற்பட்ட வீண் செலவுகள், வேஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இனி வராது. 12ஆம் அதிபதி புதன் வலுவா இருப்பதனால இப்போது நீங்க செய்யும் செலவுகள் யாவும் சுப விரயமா, நல்ல விஷயத்துக்கு, ஒரு முதலீடாகவும், தொழிலுக்கோ, ஒரு நகை எடுக்கிறதுக்கோ, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்பட போகுது. வீண் வைத்திய செலவெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு உடல்ல ஒரு புதிய தெம்பு பிறக்கும். கடகலக்கண நேயர்களே, 12 பாவங்கள்ல இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு சாதகமாவே திரும்பி இருக்கு. மனதை உறுதியா வைத்திருங்கள். மார்ச் 7, 8, 9 ஆகிய தினங்கள்ல சந்திராஷ்டமம் நாட்களா அமையும். அந்த நேரத்துல பண விஷயத்திலேயே கவனமா இருக்கிறது, பேச்சுல கவனமா இருக்கிறது, தேவையில்லாம எதையும் புதுசா முடிவு எடுக்கிறதெல்லாம் விட்டுருங்க. திங்கட்கிழமை தோறும் அம்மன் கோவில் நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் கேளுங்க. முடிந்தா ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்க. இழந்த அத்தனையும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு திரும்பி கொடுக்க போகிறது. வெற்றி நிச்சயம். இல்லாமல் இறைவன் எல்லோரும் நன்றாக இருப்போம். இந்த நாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.